2 நாள் முன்னாடி மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை வந்து அந்த பிளான்ட் ஹோல்டரில் வைக்கிறதுக்கு விட வேறு எதுலையாவது மாற்றி வச்சா இன்னும் அழகாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மீஷோ ஆப் ஓப்பன் பண்ணி இந்த மணி பிளான்ட் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பவுல் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் தேடிட்டு இருக்கும்போது தான் இந்த எலிஃபென்ட் ஷேப்பில் இருக்கிற பிளான்ட் ஹோல்டரை பார்த்தேன். இதை வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டு ஷெல்ஃபில் இந்த பிளான்ட் ஹோல்டரில் வந்து நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மணி பிளான்ட்டை வந்து இதில் மாற்றி வச்சா பார்க்குறதுக்கு இன்னும் லுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இதில் மாற்றி வச்சாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல? உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட்டை நான் மீஷோ ஆப்பில் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கும்போது இதோட ரேட் வந்து 278 இருந்தது. நான் வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட் வாங்கினனால கண்டிப்பாக மீஷோ ஆப்பில் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு தான் காட்டும்னு செக் பண்ணி பார்த்தப்ப தான் பார்த்தேன். ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 228. ப்ராடக்ட்டோட கோடு லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனுக்குள்ளே போய் சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. ஆனால் வேறு வழி இல்லை, கண்டிப்பாக சமைச்சு தான் ஆகணும். மத்தியானம் வச்சுருந்த சிக்கன் குழம்பு இருந்தது, அதை வச்சே நைட் ஓட்டிடலான்னு பார்த்தேன். ஆனால் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போயிருந்தப்போ இடியாப்பம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து எக்ஸ்பைரி ஆகி வேஸ்ட் ஆகிறதுக்குள்ளே அதை செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். 2 பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மாமியார் வீட்டுக்கும் சேர்த்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாததுக்கு கூடவே கொஞ்சம் இட்லியும் ஊற்றிட்டேன். சிக்கன் குழம்புக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டே வந்து இட்லியை ஊற்றி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இடியாப்பத்தை வேக வச்சேன். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், ரொம்ப சாஃப்டாக வெந்துருது. நான் வந்து ஃபங்க்ஷன்லலாம் இந்த இடியாப்பம் தேங்காய் பால்லாம் சாப்பிட்ருக்கேன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இந்த வீட்டுக்கு வந்து 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் இடியாப்பம் தேங்காய் பால்லாம் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, அதே போல் டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. இனி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ருவேன்னு நினைக்கிறேன். தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 மூடி தேங்காய், 2 ஏலக்காய், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு கிடைக்கிற தேங்காய் பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். திரும்ப ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற அந்த தேங்காயிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னொரு டைம் அரைச்சி அதுலேருந்து கிடைக்கிற தேங்காய் பாலையும் ஃபில்டர் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக அந்த தேங்காய் பாலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி கேஸ் ஸ்டவ்வில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதும். இடியாப்பத்துக்கு சூப்பரான தேங்காய் பால் ரெடி.